போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொல்லுங்க. போலீஸுக்கு போனா கேஸ் கோர்ட்டுக்கு போகும். அதுக்கப்புறம் ஒரு நாள் 2 நாள் தெரியாதுப்பா. ஆனா நாள் ஆக ஆக ஒரு நாள் தெரியும்ல. தெரிஞ்சாலும் இங்க இருக்கிறவங்க மாதிரி அவங்க நம்மள தேள் மாதிரி கொட்ட மாட்டாங்களேம்மா. காயத்ரி, நாம இந்த ஊரை விட்டு போயிடலாமா? வேணாம்ப்பா, இங்கிருந்தே போராடும். தப்பா பேசுறாங்கன்னு நாம ஒவ்வொரு இடமும் ஓடிக்கிட்டே இருந்தா அவங்க நம்மள விடாம துரத்துக்கிட்டே வந்து பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. எல்லா யுத்தத்துக்கும் ஆரம்பம் இருக்கிற மாதிரி முடிவும் இருக்கும்பா. நம்ம யுத்தத்துக்கும் ஒரு முடிவு வரும். பிரச்சனைய பார்த்து பயந்து ஓடுறவன் முட்டாள்பா. அந்த பிரச்சனைக்கு பயந்து ஒதுங்குறவன் படுமுட்டாள். நான் முட்டாளாவோ இல்ல படுமுட்டாளாவோ இருக்க விரும்பல. எதிர்த்து நிக்கிற கேடயமாவே இருக்க விரும்புறேன்பா. நீங்க எனக்கு துணையா இருந்தா போதும். மத்ததையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். காயத்ரி, அம்மா காயத்ரி. என்னடா கோர்ட்டு கேஸு கேவலம் எல்லாம் வேண்டான்னு சொல்ல வரியா? இப்ப அவ சொன்னா கேட்க மாட்டா. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கோர்ட்டுக்கு கேஸ் போகும்ல, அப்ப எப்படியாவது அதை தடுத்து நிறுத்திடலாம். அமைதியா இரு. ஏய், என்னடி சாப்பிட்டு இருக்க? சும்மா கொஞ்சம் கொஞ்சமா நல்லா எடுத்து வச்சு சாப்பிடுவியா? அவன் வேற வந்துட போறான். வாயை தோற. என்னடி சும்மா போதுன்னுட்டு வாய் மேலே போடுவேன். மத்தியானம் லஞ்ச் ஆபீஸ்க்கு கொடுத்து அனுப்புறேன். தின்னு. ஐயோ, அவர் கூட ஆபீஸ்லயா? அவர் கூட்டு போக ஒத்துப்பாரா? நீங்க சாதாரணமா சொல்றீங்க. அவர் என்ன கூட்டு போவாரா? அதெல்லாம் கூட்டிட்டு போவான். கூட்டிட்டு போன்னு அவனை தொந்தரவு பண்ணு. இந்தா வாயை திறந்து சாப்பிடு. சாப்பிடுமா. சொல்லு அஞ்சலி. சார், ஒரு ஹாப்பி நியூஸ். உங்க தேவதை உங்களை பார்க்கிறதுக்கு கோயிலுக்கு வரேன்னு சொல்லிருக்கா. என்னது? என்ன சொல்ற? காயத்ரி என்ன பார்க்க கோயிலுக்கு வராளா? ஆமா சார், இப்பதான் எனக்கு போன் பண்ணி உங்களை கோயிலுக்கு வர சொன்னா. வருவீங்கல்ல? வராம இப்படி? நான் இதுக்காக தான் இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். வரேன். நான் ஒரு 10 நிமிஷத்துல கோயில்ல இருப்பேன். நான் வரத்துக்கு லேட் ஆச்சுன்னா காயத்ரி கொஞ்சம் கோவப்படாம பாத்துக்க. நான் வந்துடுறேன். நான் வந்துடுறேன் காயத்ரி, உடனே வரேன். மாமா மாமா, நானும் வரேன். எங்க? உங்க கூட தான். நான் இன்னும் பார்க் பீச்சுக்கு போல, ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கேன். நானும் அப்ப ஆபீஸ்க்கு வரேனே. ஏன் இல்ல ஏன் கேக்குறேன்? என்ன வீட்ல வச்சு கொன்னது பார்த்தா ஆபீஸ்ல வச்சு கொள்ளட்டுமா? ஒழுங்கா இங்கேயே இரு. ஐயோ மாமா மாமா மாமா, அத்தை தான் இதுக்கு மேல எப்பவுமே உங்க கூடவே இருக்கணும்னு சொன்னாங்க. பார், திரும்பவும் சொல்றேன், உனக்கும் எனக்கும் ஒத்து வராது. என் மனசுல காயத்ரி மட்டும் தான் இருக்கா. இப்ப கூட நான் அவளை பார்க்க தான் கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். அவ மட்டும் என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை ஓகேன்னு சொன்னானா அதே கோயில்ல வச்சு தாலி கட்டிடுவேன். மாமா மாமா, நீ காதலிச்சிருக்கியா? நீ காதலிச்சிருக்கியா இல்லையான்னா எனக்கு தெரியாது. தெரிஞ்சுக்கவும் நான் விரும்பல. ஆனா நீ என் காதலை தெரிஞ்சுக்கோ. காயத்ரி எனக்கு எப்போ மனைவி ஆயிட்டா. நீ படிக்காதனாலயோ எனக்கு பிடிக்காதனாலயோ நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்லல. காயத்ரி இருக்கிற இதயத்துல வேற யாருக்கும் இடம் இல்லைங்கிற ஒரே காரணத்தினாலதான் நான் உன்னை வெறுக்கிறேன். ஊரெல்லாம்
நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறதை எங்க அப்பா சொல்லிருக்காரு அது உன் மாமா. தப்பு உங்க அப்பா தப்பு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? மாமா நீங்க என்ன கல்யாணம் பண்ணலன்னா நான் செத்து போயிடுவேன் மாமா. மாமா என்ன கல்யாணம் சொல்லிக்கிட்டே இருக்க. இவரோட பெரிய தொலையா போச்சு. முதல்ல கால விடு. நான் செத்துருவேன் மாமா. மாமா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். கால விடு. மாமா ஏய், மாமா விடு. மாமா மாமா இல்ல விடு. மாமா நான் விட சொன்னா மாட்டேன் கேட்க மாமா. மாட்டே. நீங்க விடு. சரின்னு ஏய், சொல்ற வரைக்கும் நான் விட கால விடு. மாட்டேன் மாமா. வேணாம் தங்கம், நான் ரொம்ப அவசரமா போய்கிட்டு இருக்கேன். முதல்ல கால விடு. ஏய், என்ன விடு. கல்யாணம் பண்ணிக்கோங்க ஏய், மாமா. நான் உங்க மனசு கோணாம சொல்றது கேளு. இருப்பேன். ஏய், மாமா. சொன்னா கேட்க மாட்டேன். ஐயோ உன்னை? அடிக்காத மாமா. ஏய், நடக்காததை நினைச்சு தெரிஞ்சே உன்னை ஏமாத்திக்காத. போடி. சரி சரி அழாத. ஐயோ அழாதடி செல்லம், அழாத. மாமன் தானே உன்னை அடிச்சா, அழாத. இந்த பாரு இப்ப சொல்றேன், என் மகன் தான் உனக்கு புருஷன். ஆமாண்டி, எப்ப அவன் உன் மேல கைய வச்சானோ அப்பவே அவன் உனக்கு புருஷன் ஆயிட்டான். உரிமை இல்லாமயே அவன் உன் மேல கை வைப்பான்? என் மகனோட இறக்க குணத்தை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். போ, விடாம அவனை துரத்து, அவன் உனக்குதான். போங்க அத்தை. இப்படிதான் அப்பவும் சொன்னீங்க, அவரு என்ன அடிச்சுட்டு போயிட்டாரு. பாத்தீங்களே நீங்க கூட. இப்ப திரும்பவும் நான் போட மாமா என்ன அடிக்கும். ஏய் நான் சொல்றேன்டி, நீ அவன் பொண்டாட்டி தானே, அவன் உன் மாமன் தானே, அடிச்சா வாங்கிக்க ரெண்டு. அப்புறம் என்ன, போமா. இந்த பாரு வாசல்ல நிக்கிற ஆட்டோ புடி, அவன் காரை ஃபாலோ பண்ணு, கூடவே போய் நில்லு. போடி. அத்தை இப்ப அவர் அந்த காயத்ரி தான் அத்தை பார்க்க போயிட்டு இருக்காரு. ரொம்ப நல்லதா போச்சு. அவனை நீ காயத்ரி எதிரிலேயே உனக்கான நியாயத்தை கேளு. என் வாழ்க்கையில குறுக்க வராதுன்னு அவகிட்ட கேளு. போ, நிக்காத. போமா போ. அப்படி என்ன தேடி பெருசா பேசி கிழிக்க போறேன்? என்ன காயத்ரி, பேசாம வர? என்னத்த பேச சொல்ற? கோவில்ல அருள்மணி சார் கிட்ட என்ன பேச போற? கூட இருக்கதானே போறேன். ஐயோ அத்தை வர பின்னாடியே போன்னு சொல்லிட்டாங்க. இப்ப மாமா பார்த்தா என்ன திட்டுமே. எங்கிட்டு போனாரு மாமா? இங்க பாரு, நான் சொல்றத கேளு. நீ நினைச்சா இந்த நாள் உனக்கு ரொம்ப நல்ல நாளா இருக்கும். அருள்மணி சார் கிட்ட எனக்கு சம்மதம்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும். அந்த நிமிஷத்துல இருந்து உன் கண்ணீரே கன்ஃபார்மா மாறிடும். என்ன சொல்ற? சொல்லுடி, அவர்கிட்ட என்ன சொல்ல போற? அண்ணா அண்ணா அண்ணா, அந்த அந்த வண்டி தான். அத ஃபாலோ பண்ணி போறீங்களா? சொல்லு காயத்ரி, நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கே ரொம்ப ஆர்வமா இருக்கு. என்ன சொல்ல போற? தெரியல. என்ன பதில் இது? தெரியலன்னு? ஆமா தெரியல. பார்த்து பேசணும்னு போறேன். அவர் பேச்சு நல்ல விதமா நாகரிகமா இருந்தா என் பேச்சும் அதே மாதிரி இருக்கும். அப்போ ஏடா கூடமா இருந்தா? நானும் ஏடா கூடமா தான் இருப்பேன். இருங்க இருங்க, நான் உங்க பின்னாடியே வந்து பாக்குறேன். காரை நிப்பாட்டிட்டு எங்க போறாரு? ஆனா ஒண்ணு காயத்ரி, இந்த காலத்துல பொண்ணுக்காக புருகிற ஆம்பளைங்க ரொம்ப கஷ்டம். வெக்கத்தை விட்டு சொல்லணும்னா எனக்கு இப்ப வர வர அருள்மணி சார் மேல ரொம்ப காதல் ஆயிடுச்சு. அதாவது அவரு உனக்காக உருகி உருகி காதலிக்கிறத பாக்குறதுக்கு எனக்கே அவர் மேல காதல் வர மாதிரி இருக்குன்னு சொல்ல வந்தேன். இந்த தாலி இன்னைக்கு நான் உன் கழுத்துல கட்டாம போக மாட்டேன். இந்த நாள் உனக்கு சாதாரண நாளா இருக்கலாம்,
காயத்ரி, எனக்கு இது வாழ்வா சாவாங்கிற நாள். எவனோ ஒருத்தன் கெடுத்ததுக்காக கல்யாணம் வேணான்னு சொன்னல, நான் வலுக்கட்டாயமா இந்த தாலியை கட்டினேன்னா வருவல்ல என் கூட? நிச்சயம் நீ என் கூட வாழ்வ காயத்ரி. சாவு மட்டும்தான் என்னையும் ஒன்னையும் பிரிக்கும் காயத்ரி. அண்ணா அந்த காரை ஃபாலோ பண்ணுங்க. நீ மௌனமா இருக்கிறத பார்த்தா இன்னைக்கு என்னமோ ஏடா கூடமா நடக்க போகுது. தெய்வமே, எது நடந்தாலும் எனக்கு சாதகமா நடக்கணும்பா. அண்ணா இங்கே இருங்க, நான் வந்துடுறேன். என்ன பட்டிக்காட்டா முட்டாய் கடையை பார்த்த மாதிரி பார்க்கறான். இவங்க தான் மாமா சொன்ன காயத்ரியா? ரொம்ப அழகா இருக்காங்க. அதான் மாமா அவங்க மேல ஆசையா இருக்காரு போல. காயத்ரி, நான் வேணா அங்க ஓரமா நிக்கிறேனே, நீங்க பேசிட்டு வாங்க. ஒரு நிமிஷம் அஞ்சலி, நீ இரு. இல்ல காயத்ரி, நீங்க ஏதாவது பர்சனலா பேசுவீங்க, நான் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? நான் அங்க நிக்கிறேன், நீங்க பேசுங்க. அஞ்சலி இல்ல, நில்லு. நீ இங்கே இரு. எதுவா இருந்தாலும் நாங்க முன்னாடியே பேசிக்கிறோம். சொல்லுங்க, என்ன விஷயம்? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு காயத்ரி. நான் உன்னை பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நல்லா இருக்கியா காயத்ரி? நல்லா இருந்தா என்ன பண்ண போறீங்க? இல்லனா என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க. நீ கோவமா பேசினாலும் நான் உன் மேல கோவப்படுறதா இல்ல. ஏன்னா நீ எனக்கு வேணும். என்னவா வேணும்? அது சொல்லுங்க, நான் உங்களுக்கு என்னவா வேணும்? எனக்கு மனைவியா வேணும். ஏன் நான் உயிரோட இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? நான் செத்து போறதுல உங்களுக்கு என்ன சந்தோஷம்? சொல்லுங்க, எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணி என்ன கொல்ல பாக்குறீங்க? என்ன காயத்ரி இந்த மாதிரிலாம் பேசுற? என் வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு. நானே வாழ்க்கை இல்லாதவ, இதுல உங்க வாழ்க்கை என் கையில எப்படி சார் இருக்கும்? இங்க பாருங்க சார், நான் ஒன்னும் சுத்தி வளைச்சு பேசுறதுக்காக இங்க வரல. நல்லா பளிச்சுன்னு ரத்தின சுருக்கமாவே சொல்றேன். நீங்க உங்க வாழ்க்கைய பாத்துக்கங்க, நான் என் வாழ்க்கைய பாத்துக்கிறேன். தெளிவா இருக்கா அவ முடிவுல. அவ ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கா. எவனோ ஒருத்தனால கரப்பட்டனா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தெளிஞ்சுக்கிட்டு வரேன். நீங்க திரும்பவும் என்ன தேவையில்லாம குழப்ப வேண்டாம். தப்பா எதுவும் நடக்கல நினைச்சுக்கோ காயத்ரி. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். எங்க அம்மாவை பத்தி எனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்ல. நீதான் எனக்கு முக்கியம். நமக்கு இந்த ஊரே வேண்டாம். கல்யாணம் பண்ணிட்டு எங்கேயாவது போயிடலாம். எவனோ ஒருத்த உனக்கு எடுத்ததா நீயும் நினைச்சுக்க வேணாம், நானும் நினைச்சுக்க மாட்டேன். புது மனசோட புது ஊருக்கு புது வாழ்க்கையை வாழப்போவோம் காயத்ரி. அஞ்சலி கிட்ட நான் என்ன சொன்னனோ அதே தான் உன்கிட்டயும் சொல்றேன் காயத்ரி. நான் வாழ்ந்தா உன்னோட தான் வாழ்வேன், இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன். இது சாமி மேல சத்தியம். நான் சொல்றத நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல நீ தான் சொல்லணும் காயத்ரி. நிச்சயம் நீங்க சொல்றது நடக்காது. நீங்க நினைக்கிறது நடக்கவே நடக்காது. நீங்க என்ன மறந்துடுங்க. என்னால யாருக்கும் எந்த கஷ்டமும் வர வேண்டாம். தயவு செஞ்சு என்ன மறந்துடுங்க. சாரி. காயத்ரி ஒரு நிமிஷம் இங்க பார்.
கையிலேயே தாலியை கொண்டு வந்திருக்கான். மடக்கி புடிச்சு காயத்ரி கழுத்துல கட்டிடுவானா? ஐயோ, நீ மறுக்காம இந்த தாலியை வாங்கிட்டா நான் நம்ம வாழ்க்கை எல்லாமே சந்தோஷமா இருக்கும். நான் எங்க அப்பாவுக்கு பொண்ணா போகணுமா இல்லனா பொணமா போகணுமா? நான் சொன்னதுதான். இதுக்கு மேல எனக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. காயத்ரி, ஏய் காயத்ரி, போடி போ. ஏய், அவளை ஏன்டா பாத்துட்டு இருக்க? என் கழுத்து ஃப்ரீயா தானடா இருக்கு, என் கழுத்துல கட்டேன்டா. போச்சு போச்சு, என் வாழ்க்கையே போச்சு. அவ சொன்னது பண்ணதெல்லாம் கரெக்ட் அஞ்சலி. காயத்ரி இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. போச்சு, எல்லாமே போச்சு. ச்சே. சார் சார் இருங்க. சார் சார் நில்லுங்க. சார் காயத்ரி என் மகனை வேண்டான்னு சொல்லிட்டாளா? ஆமா அத்தை. உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டாளா? ஆமா அத்தை. தாலியை எடுத்து காட்டியும் என் மகனை அவ வெறுத்து ஒதுக்கிட்டாளா? ஆமா அத்தை. அடிப்போடி, நீ சொல்றத நான் நம்ப மாட்டேன். இந்த மாதிரி கண்ணால பார்த்தா நீங்க நம்பியிருப்பீங்க. நம்புங்க அத்தை, நான் சொல்றது நிஜம்தான். நான் பார்த்த வரைக்கும் அந்த காயத்ரி ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி தோணுது. போச்சு போ, அவ உன்னை மயக்கி வச்சிட்டாளா? இல்ல அத்தை, எனக்கெல்லாம் ஒருத்தரை ஒரு தடவை பார்த்த உடனே அவங்க குணம் என்ன நல்லா தெரிஞ்சுப்பேன். ஆனா இந்த மாமா கூட ஒரு பொண்ணு இருந்தா, பேர் ஏதோ அஞ்சலியா. அவளை பார்த்தாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்தை. எனக்கு என்னவோ அந்த அஞ்சலி நல்லவ இல்லைன்னு தோணுது அத்தை. அந்த அஞ்சலி பார்வை செய்க எதுவுமே சரியில்லை அத்தை. மாமா அவ கூட போனதை நினைச்சுதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ ஒருத்தி நூத்து கிழவி மாதிரி பேசிட்டு பார்த்த மொத பார்வையிலேயே பட்டம் கொடுத்துற. இத பாரு, அஞ்சலி ரொம்ப நல்ல பொண்ணு. நம்ம ஆபீஸ்ல தான் வேலை பாக்குறா. காயத்ரி சொன்னதுனாலதான் வேலைக்கு சேர்த்தோம். இப்பவும் நம்ம கம்பெனில தான் வேலை பாக்குறா. ஆளு பாக்க பரபரன்னு இருப்பாளே தவிர ரொம்ப நல்ல பொண்ணுமா. நீங்க என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் அத்தை. காயத்ரி நல்லவ, அஞ்சலி கெட்டவ. நான் சொன்னா நீ நம்ப மாட்ட. அஞ்சலி நல்லவங்கிறது உனக்கு போக போக தெரிய வரும். ஆமா, இப்ப நீ என்னதான் சொல்ல வர? என் மகனை உன் கைக்குள்ள புடிச்சு போட்டுக்குவியா மாட்டியா? காயத்ரி தான் மாமாவை வேண்டான்னு சொல்லிட்டாலே தவிர மாமா காயத்ரி மனசுல இருந்து இன்னும் நீங்கவே இல்ல அத்தை. அவர் மனசு முழுக்க காயத்ரி தான் நிறைஞ்சிருக்கா. இருக்கான்னு மத்தவங்க சொல்லாண்டி. ஆனா என் மருமக நீ சொல்லாமா? நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டியதில்ல. கரைப்பார் கரைச்சா கல்லும் கரையும், எறும்பு ஊற ஊற இரும்பும் தேயும். நிஜத்தை சொல்லணும்னா இந்த நாள் ரொம்ப நல்ல நாள். காயத்ரியை தேடி போன அவனை அவ புறந்தள்ளி இருக்கா. இது நல்ல ஆரம்பம். தங்கம், நான் உங்க அப்பாவுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன்டி. நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தே ஆகணும். நீ என்ன மாய மந்திரம் செய்வியோ எனக்கு தெரியாது. என் மகன் கட்டுற தாலி உன் கழுத்துல ஏறியே ஆகணும். சரியா? சரி.
அருள்மணி வேற என்ன சொன்னாரு? எதுவும் நடக்கலன்னு நினைச்சுக்கோ, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னாரு. எங்க அம்மாவை பத்தி எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்ல. நீதான் எனக்கு முக்கியம், நீ மட்டும்தான் எனக்கு முக்கியம். நமக்கு இந்த ஊரே வேண்டாம், கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேற எங்கேயாவது போயிடலான்னு சொன்னாரு. எவனோ ஒருத்த உன்னை கெடுத்ததா நீயும் நினைச்சுக்க வேணாம், நானும் நினைச்சுக்க மாட்டேன். புது மனசோட புது ஊருக்கு புது வாழ்க்கைய வாழ போவோன்னு சொன்னாரு. நான் வாழ்ந்தா உன்னோட தான் வாழ்வேன், இல்லனா செத்து போயிடுவேன்னு சாமி மேல சத்தியம் பண்ணாரு. பதிலுக்கு நீ என்ன சொன்ன? நீங்க நினைக்கிறது நடக்காதுன்னு சொன்னேன். நிச்சயமா நான் உங்களுக்கு மனைவியா வரவே மாட்டேன்னு தெளிவா சொல்லிட்டேன்.